என்னடா இவன் குடைய ரெடி பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? மழைக்காக இல்லைங்க, என் பேத்தியை பார்க்கறதுக்கு நான் குருவிகுளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் போகிறேன். அதனால தான் இந்த குடையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஊருக்கு போகணுமுன்னா பஸ் வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, நடந்து தான் போகணும். குறுக்கு வழியாக போகணும்னா குருமலையை சுற்றி தான் போகணும். அங்கே காட்டு வழி தான், அது வழியாக நடந்து போகணும். குறுக்க ஓடி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். நான் அந்த அளவுக்கு வசதியானவன் கிடையாது. என் மனைவி இறந்த பிறகு எல்லா தொழிலும் விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு அதில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு வருமானமும் கிடையாது. என் பேத்திகளை பார்க்கறதுக்கு குருவிகுளத்துக்கு போகிறேன். அங்கே குருவிகுளத்தில் கோயில் பொங்கல், அந்த காளியம்மன் கோயில் பொங்கலை பார்க்கறதுக்காகத்தான் நான் இப்போ இந்த கொடையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விட சந்தோஷம், என் பேத்திகளை பார்க்குற சந்தோஷம், என் மகளை பார்க்குற சந்தோஷம், அந்த திருவிழாவில் என் மகா பேத்திகளோட நான் சாமி கும்பிடுற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அதுக்கு தான் இந்த கொடையை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குருவிகுளத்துக்கு போகும்போது நானும் என் மனைவியும் ஒற்றுமையாக தான் போவோம் வருவோம். என் மனைவி என்னை முன்னால் விட்டு இந்த கதவை மூடுவா. இன்றைக்கி என் மனைவி என் கூட இல்லை. அவள் இறந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் குருவிகுளத்துக்கு ஒத்தியில் போயிட்டுருக்கேன்.